இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சியின் விரிவாக்கம் மற்றும் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். கடந்த 10 வருடத்துல இந்த ஏரியால இருந்து என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, பிளஸ் இந்த டாபிக்கை எப்படி ஈஸியா கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற விஷயத்த அந்த வீடியோல பார்க்க போறோம். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா 1764 பக்சார் போரில் ஆங்கில படையின் தலைமை தளபதி யார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. 1764 பக்சார் போரில் ஆங்கில தலைமை தளபதி யார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. இதற்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேஜர் மன்ரோ அப்படிங்கிறவர் தான் ஆன்சர். ஓகேங்களா, ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பக்சார் போர் எந்த வருடம் நடைபெற்றது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க 1764. இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், எப்படி கேட்கலாம் அப்படின்னா பக்சார் போர் எந்த உடன்படிக்கைப்படி எந்த வருடம் முடிவடைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. பக்சார் போர் 1764. இதற்கான உடன்படிக்கை எப்போ அப்படின்னா 1765. இது எந்த உடன்படிக்கைப்படி முடிவடையும் அப்படின்னா அலகாபாத் உடன்படிக்கைப்படி முடிவடையும். ஓகேங்களா, அதே போல பிளாசி போர் எந்த வருஷம் அப்படின்னா 1757. 3 கர்நாடக போரு, 4 மைசூர் போரு, 3 ஆங்கிலேய மராத்திய போரு. அதெல்லாம் எப்பப்ப எந்த வருஷம் எந்த உடன்படிக்கைப்படி முடிவடைஞ்சிச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஈஸியா நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம்பிள் நம்ம பாஸ் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா 1760 நடந்த வந்தவாசி போரில் லாலியை தோற்கடித்தவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. மறுபடியும் கொஸ்டின் கேட்கிறேன். 1760 நடந்த வந்தவாசி போரில் லாலியை தோற்கடித்தவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. சார் அயர்கூட் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். வந்தவாசி வீரர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சார் அயர்கூட். ஓகேங்களா, வந்தவாசி வீரர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சார் அயர்கூட். ஆர்காட் வீரர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வந்தவாசி வீரர் அப்படின்னா சார் அயர்கூட், ஆர்காட் வீரர் அப்படின்னா யாரு ராபர்ட் கிளைவ். அப்படின்னா ஒரு இந்தியாவிலிருந்து பர்மா எப்போது பிரிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்தியாவிலிருந்து பர்மா எப்போது பிரிக்கப்பட்டது அப்படின்னா 1937. எந்த மாதம் அப்படின்னா ஏப்ரல் மாசம். ஏப்ரல் மாசம் 1937 இந்தியாவிலிருந்து பர்மா பிரிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, பர்மா அப்படின்னா தற்போதைய மியான்மர். மியான்மருடைய தலைநகரம் என்ன அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா நான் சொன்னேன் பாத்தீங்களா, கர்நாடக போரு, மைசூர் போரு, இதெல்லாம் சொல்லியிருக்கேன்ல. சோ இதோட உடன்படிக்கை எந்த வருடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மேட்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. சோ அப்புறம் அதை மேட்ச் பண்ணி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, என்ன அப்படின்னா 1754 பாண்டிச்சேரி உடன்படிக்கை அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இது 2ஆம் கர்நாடக போர். ஓகேங்களா, 2ஆம் கர்நாடக போர் இந்த உடன்படிக்கைப்படி முடிவடைஞ்சிச்சு அப்படின்னா பாண்டிச்சேரி உடன்படிக்கை அப்படிங்கிற விஷயம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா சென்னை உடன்படிக்கை. சென்னை உடன்படிக்கை எந்த போரின்படி எந்த போர்ல ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா முதல் மைசூர் போர். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா மங்களூர் உடன்படிக்கை. மங்களூர் உடன்படிக்கை 2வது மைசூர் போர். எந்த வருடம் அப்படின்னா 1784. அடுத்து ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் மைசூர் போர். ஓகேங்களா, இப்ப 3 கர்நாடக போருக்கான உடன்படிக்கை எப்படி சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் கர்நாடக போர் ஐலா சபேல், 2வது கர்நாடக போர் பாண்டிச்சேரி, 3வது கர்நாடக போர் பாரிஸ் உடன்படிக்கை. நான் ஃபர்ஸ்ட் மைசூர் போர் சென்னை உடன்படிக்கை, 2வது மைசூர் போர் மங்களூர், 3வது மைசூர் போர் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. இதைதான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா ஷார்ட்கட்டா சொல்லலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 3 கர்நாடக போற ஹை பாண்டி பாரிஸ் போறான், ஹை பாண்டி பாரிஸ் போறான் அப்படின்னா ஐலா சபேல், பாண்டிச்சேரி, பாரிஸ் 1 2 3. அடுத்து மைசூர் போர் அப்படின்னா சென்னை, மங்கை, ஸ்ரீரங்கப்பட்டினம் போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். முதல் மைசூர் போர் சென்னை, 2வது மைசூர் போர் மங்களூர், 3வது மைசூர் போர் ஸ்ரீரங்கப்பட்டினம். ஓகேங்களா, 3 கர்நாடக போர் தெரிஞ்சாச்சு, 3 மைசூர் போர் தெரிஞ்சாச்சு, 4வது மைசூர் போர் ஒன்று இருந்துச்சு, அது உடன்படிக்கை நடைபெறல. இந்த போர்ல தான் திப்பு சுல்தான் கொல்லப்படுவாரு. 4வது மைசூர் போருக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்பாங்க, மாலவல்லி போர் அப்படின்னு நம்ம சொல்ல தெரியணும். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு மேட்ச் ஃபாலோவிங் தான் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா அதாவது மேட்ச் பண்ணி நான் சொல்றேன். வில்லியம் கோட்டை கல்கத்தாவில் கட்டப்பட்டது. எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா வில்லியம் கோட்டை எங்க இருக்குன்னு கேட்பான். வில்லியம் கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கல்கத்தா. எந்த வருடம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1700. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்லியம் கோட்டை கல்கத்தாவில் இருக்கு. எந்த வருடம் கட்டப்பட்டது அப்படின்னா 1700.
அடுத்த கொஸ்டின் அப்படின்னா பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் தொழிற்சாலையை எந்த ஆண்டு ஏற்படுத்தினர் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. 1610. பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் தொழிற்சாலை ஏற்படுத்தப்பட்டது 1610. அடுத்த கொஸ்டின் அப்படின்னா பாண்டிச்சேரியில் பிரெஞ்சுக்காரர்களின் தொழிற்சாலையை ஏற்படுத்தினார். பாண்டிச்சேரியில் பிரெஞ்சுக்காரர்கள் தொழிற்சாலை ஏற்படுத்தின எந்த வருஷம் அப்படின்னா 1674. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா அல்புகருக்கு இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு எந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. அல்புகருக்கு இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு 1503. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இந்த அல்புகருக்கு, அதாவது அல்பன் சோடி அல்புகருக்குன்னு பேரு. சதி ஒழிப்பின் முன்னோடி, அதாவது வில்லியம் பெண்டிங் புரோவின் முன்னோடி யார் அப்படின்னா இந்த அல்பன் சோடி அல்புகருக்கு. ஓகேங்களா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்றத. அதாவது இந்த மேட்ச் வந்து வில்லியம் கோட்டை எங்க இருக்கு அப்படின்னா கல்கத்தால இருக்கு. இந்த வில்லியம் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1700. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா டச்சுக்காரர்கள் தொழிற்சாலை ஏற்படுத்தப்பட்டது 1610. பாண்டிச்சேரியில் பிரெஞ்சுக்காரர்கள் தொழிற்சாலை ஆரம்பிச்சது 1674. அல்புகருக்கு இந்தியாவுக்கு வருகை புரிந்த ஆண்டு 1503. அடுத்த கொஸ்டின் ஒரு மேட்ச்ல போறவங்க தான் கேட்கிறாங்க. அதையும் நம்ம மேட்ச் பண்ணி சொல்றேன், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா சென்னை மாநகராட்சி எப்ப ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். 1687. சென்னை மாநகராட்சி எந்த வருடம் அப்படின்னா 1687. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா பாம்பே மாநகராட்சி 1726. பாம்பே மாநகராட்சி எப்போ அப்படின்னா 1726. ரிப்பன் பிரபுடைய தீர்மானம் எந்த வருடம் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. 1882. ரிப்பன் பிரபுடைய தீர்மானம் எந்த வருடம் அப்படின்னா 1882. அடுத்து மேய பிரபுடைய தீர்மானம் எப்போ அப்படின்னா 1870. மறுபடியும் நான் சொல்றேன், இந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னை மாநகராட்சி எந்த வருடம் அப்படின்னா 1687. ஓகேங்களா, 1687. பாம்பே மாநகராட்சி, அதாவது பம்பாய் மாநகராட்சி எப்போ அப்படின்னா 1726. ரிப்பன் பிரபுடைய தீர்மானம் 1882. மேய பிரபுவோட தீர்மானம் 1870. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஜமீன்தாரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஜமீன்தாரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. கார்ன்வாலிஸ் பிரபு. ஓகேங்களா, இந்த கார்ன்வாலிஸ் பிரபுக்கு ஒரு முக்கியமான பேர் இருக்கு. என்ன அப்படின்னா ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ். ஓகேங்களா, அதாவது அகில இந்திய குடிமை பணிகளின் தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கார்ன்வாலிஸ் அப்படிங்கிற ஒருத்தவர். இந்த கார்ன்வாலிஸ் பிரபு தான் கலெக்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டே கிரியேட் பண்ணிருப்பாரு. கலெக்டர் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் மாவட்ட ஆட்சியர் அப்படின்ட்டு. அந்த காலகட்டத்துல கலெக்டர் அப்படிங்கிற போஸ்டிங் உருவாக்கப்பட்டது எதுக்காக அப்படின்னா இந்திய விவசாயிகளிடம் இருந்து வரியை வசூல் செய்து ஆங்கில அரசுக்கு செலுத்துறதுக்கான ஒரு அதிகாரியா தான் இருந்திருக்கிறது யார் அப்படின்னா கலெக்டர். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஜமீன்தாரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா கார்ன்வாலிஸ். ரயத்வாரி முறையை சென்னையில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமான கொஸ்டின். தாய்மொழி பத்திரிகை சட்டத்தை தேசாம் ஆண்டு கொண்டு வந்தவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. அதாவது தாய்மொழி பத்திரிகை சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. லிட்டன் பிரபு 1878. ஓகேங்களா, லிட்டன் பிரபு 1878. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்தியாவில் முகலாய பேரரசின் கடைசி அரசர் யார்? இந்தியாவில் முகலாய பேரரசின் கடைசி அரசர் யார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. 2ஆம் பகதூர் ஷா. ஓகேங்களா, சொல்லுங்க பாப்போம். ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்லுங்க பாப்போம். அதாவது முகலாய வம்சம் இருக்கு. இப்ப முகலாய வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபர். பாபரோட பையன் யாரு? உமாயூனோட பையன் யாரு? அக்பர். அக்பரோட பையன் யாரு? ஜஹாங்கீர். ஜஹாங்கீரோட பையன் யாரு? ஷாஜகானோட பையன் யாரு? அவுரங்கசீப். இப்ப கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னா மேட்ச்ல போறவங்க கண்டிப்பா கேள்வி கேட்பான். கீழ்கொண்ட ரூல் இப்ப நான் சொல்லி வரிசைப்படுத்தி எழுதுங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பாபரு, அடுத்து உமாயூன், அப்புறம் அக்பரு, ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். கடைசி முகலாய அரசர் யார் அப்படின்னா 2ஆம் பகதூர் ஷா. அடுத்த கொஸ்டின். எந்த பட்டய சட்டம் இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 1 லட்சம் ஒதுக்க வழிவகுத்தது? ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அதாவது ஒரு பட்டச்சட்டம் போட்டிருக்காங்க. அந்த பட்டச்சட்டம் மூலமா கல்வி மேம்பாட்டிற்காக அந்த காலகட்டத்திலே 1 லட்சம் ஒதுக்கி இருக்காங்க. இது எந்த பட்டச்சட்டம் அப்படின்னா 1813வது பட்டச்சட்டம். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அதாவது 1813ங்கிறப்ப 1 லட்சம் ரூபாயோட வேல்யூங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியால உள்ள மக்களுக்கு
கல்வி அறிவை புகுட்டணும்னு நினைச்சதே நினைச்சிருக்காங்க. சோ அதனால ஒரு கல்விக்காக ஒரு 1 லட்சம் ஒதுக்கப்பட்டது எந்த படத்திட்டம் அப்படிங்கறத கேள்வி கேட்பாங்க. 1813 படத்திட்டம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியணும். அடுத்து ஒரு மேட்ச் ஃபாலோவிங் என்ன அப்படின்னா நான் மேட்ச் பண்ணி சொல்றேன். இந்த போர்கள் நடைபெற்ற வருடங்களா கொடுத்திருக்காங்க. இப்ப முதல் கர்நாடக போர் எந்த வருடம் நடைபெற்றுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1746 இருந்து 48. சொல்லுங்க. அப்புறம் உடன்படிக்கை, முதல் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கை முடிவுச்சு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஐலா சபையில். அடுத்த விஷயம் அப்படின்னா 3ஆம் கர்நாடக போர் எந்த வருடம் நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. 1758 இருந்து 1763. 3ஆம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கை முடிவடைஞ்சிச்சு அப்படின்னா சொல்லுங்க, பாரிஸ் உடன்படிக்கை. அடுத்து பிளாசி போர் எந்த வருடம் நடைபெற்றுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1757. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாசி போர் 1757, பெரும் புரட்சி 1857. ஓகேங்களா? பிளாசி போர் எப்ப? 1757. 4வது கொஸ்டின் என்ன அப்படின்னா பக்சார் போர் எந்த வருஷம் அப்படிங்கறத ஃபர்ஸ்டே பார்த்தாச்சு, 1764. பக்சார் போர் உடன்படிக்கை எப்படி முடிவடையும் அப்படின்னா 1765 அலகாபாத் உடன்படிக்கைப்படி முடிவடையும். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா எந்த போர்ச்சுகீசிய ஆளுநர் கோவா பகுதியில் குழந்தை திருமணம் மற்றும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஆகியவற்றை ரத்து செய்தார்? ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா? எந்த போர்த்துகீசிய ஆளுநர் கோவா பகுதியில் குழந்தை திருமணம் மற்றும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ரத்து செய்தார் அப்படின்னா அல்போன்சோ அல்புகர்க்கு. இவர் தான் வில்லியம் பெண்டிங் குரூப்பின் முன்னோடி. அடுத்த ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கீழ்கண்ட எந்த சட்டம் எல்லன் பாரோ கவர்னர் ஜெனரலாக இருந்த பொழுது அடிமை முறை சட்டப்பூர்வமற்றது என்று அறிவித்தது? மறுபடியும் கேட்கிறேன் கேள்வி, கீழ்கண்ட எந்த சட்டம் எல்லன் பாரோ கவர்னர் ஜெனரலாக இருந்த போது அடிமை முறை சட்டப்பூர்வமற்றது என்று அறிவித்தது அப்படின்னா 1843 ஆண்டு சட்டம். அடிமை முறை அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இந்த எல்லோன் பிரபு காலத்துலதான் அடிமை முறையை நீக்கியிருக்காங்க. எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1843 சட்டம். வீடியோல பிரிட்டிஷ் ஆட்சி விரிவாக்கம் மற்றும் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற தகவல் எல்லாம் பார்த்தோம். சோ இது மாதிரி நம்மளுடைய சேனல்ல தினமும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போக்கஸ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.